தர்மஷாவில் நடந்த அதாவது கர்நாடகாவில் ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு பிறகு எத்தனை மனிதர்களை அங்கே கொல்லி புதைத்திருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள், எரித்து சாம்பலாயிருக்கிறார்கள். எத்தனை உயிர்கள் அங்கே பிணங்கள், எண்ண முடியாத பிணங்களாக நமக்கு கேள்விப்பட்டோம். அத்தனை விஷயங்களுக்கு இப்போது கேஸ் போய்கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்துக்கு இப்போது முக்கியமான ஒரு சாட்சி நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அந்த சாட்சியாளர் யார் என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் பிரகாஷ்ராஜ் இவர்தான் இப்போ தர்மசாவில் இந்த புதைக்குழி கும்பல்கள், புதைக்குழி ஆயிரக்கணக்கான மக்களின் பிணங்கள், இது அத்தனைக்கும் ஒரு முடிவு காலத்துக்கு ஒரு சாட்சியம் கிடைச்சிருக்கிறது. அந்த சாட்சியத்துக்கு வந்திருப்பவர் நடிகர் பிரகாஷ்ராஜ். இவர்தான் இப்போது அங்கே சாட்சிக்காக வந்திருக்கிறார். இந்த மாதிரி கொடூரங்கள் அங்கே நடப்பது இயல்பென்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொடூரங்களின் விளக்கம் என்ன என்பதை நமக்கு போக போக தெரிந்துவிடும். இந்த தர்மசாவில் நமக்கு கேள்விப்பட்டது போல்தான் எத்தனை பிணங்களை புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு புண்ணியஸ்தலமான சில இடங்கள்ல வந்து செயல்பட்டு போரு அங்கே இருந்து ஆளை கடத்தி கொண்டு கொலை செய்யவோ, கற்பழிக்கவோ, அவர்களை இது பண்ணவோ எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தி கொண்டு ஒரு மனிதன் இருந்திருக்கிறான். அவர்களுக்கு செயல்பாடுகளுக்காக ஒருவர் அதை எல்லாத்தையும் இது போட்டு எரித்தோ புதைத்தோ செய்திருந்த ஒரு மனிதனால் முடியாமல், அதை கட்டுப்படுத்த முடியாமல், என்னால் இனிமேல் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்கான ஒரு அச்செயலாக வந்து அவருக்கு முன்னு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திவிடணும் என்பதற்கான ஒரு நோக்கத்தை கொண்டு வந்த ஒரு மனிதனால் தான் இந்த போக்கங்கம் இத்தனை விஷயங்கள் புதைக்குழியாக எழும்பியிருக்கிறது. இதற்கு பிறகு சாட்சியாக இப்போது நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறார். இந்த பிரகாஷ்ராஜ் இதற்கான சாட்சியங்களும் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த சாட்சியங்கள் ஆதாரங்களை அளிக்கப்படக்கூடாது, இவர்களை சும்மா விடக்கூடாது. தர்மசாவில் நடந்த சம்பவம் இன்றும் நேத்தும் அல்ல, எத்தனை நூற்றாண்டில் நடக்கிறதோ, எப்படி எத்தனை வருடங்கள் இந்த சம்பவங்கள் ஆயிரக்கணக்கான பிணங்களை புதைத்திருந்த காலங்கள் எங்கே மறைந்து விட்டது? இதெல்லாம் ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் மறைந்த காலங்கள். அப்ப இதுல எந்த அளவு விஷயங்கள் இந்த சம்பவத்துல இருக்கும், எத்தனை பேர்களை இதுல கொண்டு வர முயற்சிருக்கும். இதுல அரசியல் இருக்கிறதா அல்லது அதிகாரங்கள் இருக்கிறதா, ஆணவம் இருக்கிறதா? எல்லா சூழலிலும் இதில் விஷயங்கள் இருக்கிறது. எல்லா விதத்திலும் இதில் உள்வாங்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களை இப்போ கூண்டில் அடைப்பது போல் ஒரு கிளி கிடைச்சிருக்கிறது என்பதுதான் நமக்கு சொல்லுவோம். அதே போலதான் இப்போது நமக்கு சோசியம் செல்வதற்காக நமக்கு ஒரு கிளி கிடைச்சிருக்கு. அது பிரகாஷ்ராஜ் அவர்களை இப்போது சாட்சியமாக வைத்து தர்மசாவில் கேசு மேலும் மேலும் வெம்மேறி கொண்டே போய்கிறது. இந்த கேசு நிச்சயமாக இப்போ நாட்டில் நிறைய விஷயங்கள் நடப்பதையெல்லாம் வெளிக்கொண்டு வரும்போது பார்க்கும்போது வந்து பிரமிப்பாக இருக்குது. எங்க நம்ம போவது, எங்க போய்விடலாம், எங்கே போவதா, அங்கு போவதா, இங்கு போவதா, மக்களின் குழப்பங்களுக்கெல்லாமே ஒரு முடிவு தெரியும் அளவிற்கு பல சம்பவங்கள் திகில் த்ரில்லரான பல விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும்போது வந்து மனசுக்குள் பயங்களும் இருக்கிறது, சில விஷயங்களில் தைரியங்களும் இருக்கிறது. என்ன, இந்த இடம் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை என்று மக்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக தெரியவும் வருகிறது. இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாட்டில் நடப்பை நீங்கள் எப்போது தெரிந்து புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு காவலர்களாக இருப்பதற்கான ஆதாரங்களும் ஆதாயங்களும் உங்களுக்காக கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு முடிவுகளும் தொடக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த தர்மசாலாவில் ஆயிரக்கணக்கான பிணங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. இந்த பிணங்கள் மத்தியில் நீங்கள் பேசப்போவது என்னவென்றால், நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய இருக்கும் சக மனிதர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான விளக்கம்தான் இந்த தர்மசாவில் நடந்த கொடூரமான சம்பவத்தின் பின்னணிகள் இருக்கிறது. இந்த பின்னணிகள் தோண்ட புதைக்குழியாக வந்து கொண்டே இருக்கிறது. வரும் அதுவரை நம்மளிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு